வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அளவைகளில் பயிற்சி 2.2ல் 11வது கணக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 10வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 11. முற்பகல் 5 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 3 நிமிடங்கள் வீதங்கள் வேகமாக இயங்கினால் பிற்பகல் 7 மணிக்கு கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க. 5 மணிக்கு சரியாக வைக்கப்பட்டுள்ள ஒரு கடிகாரம் மணிக்கு 3 நிமிடம் வேகமாக சுழலுது. அப்போ பிற்பகல் 7 மணிக்கு கடிகாரம் காட்டும் நேரம் எவ்வளோதுன்னு கேட்டிருக்காங்க. முற்பகல் பிற்பகல்னு இங்கே கொடுத்துருக்காங்க. முற்பகல் பிற்பகல்னு இதை நம்ம 24 மணி நேரத்துக்கு மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் ரயில்வே டயத்துக்கு மாற்றிக்க போகிறேன். 5 மணி அந்த 5 மணி முற்பகல்ங்கிறது ஏஎம். அந்த ஏஎம்ங்கிறது 5 மணி அப்படியே தான் இருக்கும். 5 மணி அப்படியே தான் இருக்கும். அப்போ பிற்பகல் 7 மணிங்கிறது பிஎம். பிற்பகல்ங்கிற 7 மணிங்கிறது பிஎம். அப்போ இரவு 7 மணி தான் வரும் அந்த இது. அப்போ அதை 12ஓட 7 கூட்டினோம்னா எவ்வளோது ரயில்வே டயத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ 19 மணி 19 மணி 7 மணி 19 மணி இதை ரெண்டுத்தையும் நம்ம கழிச்சோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 9ல் 4 போச்சு, 5 போச்சுன்னா மீதி 4. 9ல் 5 போச்சுன்னா மீதி 4. அடுத்து மீதி 1 தான் இருக்குது. அந்த 1 அப்படியே போட்டாச்சு. 14 மணி. ஓகேவா? 14 மணி. இப்போ 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம் அந்த ஃபீடாக சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. கடிகாரம் வேகமாக சுழலுது 3 நிமிடம் சொல்லியிருக்காங்க 1 மணி நேரத்துக்கு. அதை அடுத்து எழுதிக்குவோம். 1 மணி நேரத்தில் கடிகாரம் சுழலும் நேரம். 1 மணி நேரத்தில் கடிகாரம் சுழலும் நேரம் 3 நிமிடம். 3 நிமிடங்கள் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு மணி நேரம் அதிகமாக இயங்கும் நேரம் ஈக்குவல் டு 3 நிமிடங்கள். அதிகமாக எத்தனை நேரம் இயங்குது? 3 நிமிடம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ 3ஐயும் அந்த 14 மணி நேரத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 1 மணி நேரத்துக்கு இயங்கும் நேரம் 3 நிமிடம். அப்போ 14 மணி நேரத்துக்கு அதிகமாக இயங்கும் நேரம் எவ்வளோதுன்னா 14 × 3 பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இயங்கும் நேரம் ஈக்குவல் டு 14 × 3 நிமிடங்கள் ஈக்குவல் டு 14 3 பெருக்கணும்னா 42. 14 3 பெருக்கணும்னா 42 வரும். 42 நிமிடங்கள். இந்த 42 நிமிடங்களை இந்த 7ஓட கூட்டினோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஏன்னா இந்த 7 மணிங்கிறது 7 மணிக்கு எத்தனை மணி காட்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 7 மணியோட இந்த 42 நிமிடங்களை நம்ம கூட்டிக்கிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 7 மணிக்கு காட்டும் நேரம், 7 மணிக்கு கடிகாரம் காட்டும் நேரம், கடிகாரம் காட்டும் நேரம் ஈக்குவல் டு 7 மணி 42 நிமிடங்கள். 7 மணி 42 நிமிடங்கள். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.